சென்னை அருகே 2000 ஏக்கரில் உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம். வேளச்சேரியில் புதிய பாலம் அமைக்க 310 கோடி. திருவான்மியூர் முத்தண்டி 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்க 2100 கோடி. 100 கோடியில் சென்னை அறிவியல் மையம். வண்ணாரப்பேட்டை கிண்டியில் பன்முக போக்குவரத்து முனையம். குடிநீர் விநியோகிக்க 2423 கோடி. மழைநீர் உறிஞ்சும் 7 பல்லுயிர் பூங்காக்கள் அமைக்க ரூபாய் 88 கோடி என பல திட்டங்கள் அறிவிப்பு. சென்னை ஈசிஆர் சாலையில் திருவான்மியூரிலிருந்து உத்தண்டி வரை 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 2100 கோடி மதிப்பீட்டில் 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த உயர்மட்ட சாலை அமைக்கப்படுகிறது. மேலும் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 4 வழி சாலைக்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 5 லட்சம் பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலத்தில் வசிப்போருக்கான அளவீடு 10 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளாக குறைக்கப்படுவதாக கூறிய அவர், கடந்த 4 ஆண்டுகளில் 10 லட்சம் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார். அரசின் இந்த அறிவிப்பு வீட்டுமனை பட்டாவுக்காக காத்திருப்போருக்கு நிம்மதியை தந்துள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி அல்லது கையடக்க கணினி வழங்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். 2000 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப லேப்டாப் அல்லது டேப் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.